கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் மழை விட்டுவிட்டு பெய்யும் நிலையில் கடலில் அலையின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். தங்கலிங்கம், வணக்கம். முழு விவரம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக சூறைக்காற்றுடன் மழை விட்டு பெய்து வருகிறது. மழையின் காரணமாக மாவட்டத்தின் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மின்கம்பங்களும் சாய்ந்து விழுந்து சேதமானது. இன்றும் சூறைக்காற்று வீசி வருகிறது. கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று வீசி வருவதால் கடல் அலைகள் பல அடி தூரம் மேலே எழும்பி வருவதால் ஆரோக்கியபுரம் முதல் கோவளம், மணக்குடி முதல் நீரோடி வரையிலான நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக இன்றும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கடற்கரை பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கன்னியாகுமரி மீனவர்கள் தங்கள் நாட்டு படகுகளை பாதுகாப்பான கரையில் நிறுத்தியுள்ளனர். மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனர். மேலும் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு தங்களுக்கு உரிய நீரை வழங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கலிங்கம்.